ஜெபம் செய்வோம். இயேசுவே, உம்மையில்லாமல் தெய்வம் இல்லை, உம்மையில்லாமல் இரட்சகர் இல்லை. எங்களை தேடி வந்து ரட்சித்திருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய வாழ்வு சத்தியம், உம்முடைய பொறுமை சத்தியம் ஐயா. இந்த வேளையில் மட்டுமாக எங்கள் மேல் இரக்கமாக இருந்தேரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் கிருபையாக இருந்தேரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சத்தியத்தை தருவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 41 ராஜாக்கள் 14:21. சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் நாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால். 41 வயதிலே இங்கே ரெகொபெயாம் என்ன செய்கிறான் என்றார், ஆட்சிக்கு வருகிறான் யூதாவிலே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி நாம் நினைக்கின்ற வேளையிலே அது ஒரு சந்தோஷம். உனக்கும் எனக்கும் சந்தோஷம்தான், உயிருள்ளவரை கொண்டாட்டம் தான். பிறந்திட்டாரே பிறந்திட்டாரே, ரட்சிக்கும் இயேசு பிறந்திட்டாரே. மாட்டு தொழுவும் மாளிகையானதோ, ஆட்டு மேய்ப்பர் தொழுமையானரோ. என்ன விந்தையடா என்ன விந்தையடா, உலகையே படைத்தவர் தாழ்மையானாரே. உனக்கும் எனக்கும் சந்தோஷம்தான், உயிருள்ளவரை கொண்டாட்டம்தான். பிறந்திட்டாரே பிறந்திட்டாரே, ரட்சிக்கும் இயேசு பிறந்திட்டாரே. பிறந்திட்டாரே பிறந்திட்டாரே, ரட்சிக்கும் இயேசு பிறந்திட்டாரே. அருமையானவர்களே, அந்தந்த வயதிலே அந்தந்த காரியங்களை தேவன் நடத்துகிறார். ரெகொபெயாம் 41 வயதிலே அவர் ராஜாவாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 17 வருஷம் ஆட்சி புரிய வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம். சில நேரங்களிலே ஓட்டு போட்டு முடித்த பொழுது அதனுடைய ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஐயோ, என் கட்சி வராமல் போயிட்டு இவர் வந்துட்டாரே, நாம் யோசிக்கின்றோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவ சித்தம் இல்லாமல் ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வர்றதில்லை, ஒரு கட்சியும் கவிழ்கிறதும் இல்லை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட உனக்கு 35 வயதில் தான் திருமணம் நடக்கணும்னா 35 வயசில் தான் நடக்கும். 41 வயசில் தான் உனக்கு திருமணம் நடக்கணும்னா 41 வயசில் தான் நடக்கும். எல்லாம் அந்த தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. குழந்தையே இல்லைன்னு சொல்கிறாங்க, திடீர்னு அந்த மாதமே 2 ரெட்டை பிள்ளையில் அவங்க பெற்று எடுத்துடுறாங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இது அற்புதம் நடக்கிறது. ஆக தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் முன்குறித்து இருக்கிறார். நீ ஒரு சரியான பாதையை வகுத்து கொண்டு செல்லுகின்ற வேளையிலே, கர்த்தரை பின்பற்றி நடக்கின்ற வேளையிலே, எங்கெங்கே புல்லுள்ள இடங்களெல்லாம் உனக்கு புல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் கரன்சி நோட்டு இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதோ, எங்கே இடம் உனக்கு கம்மியாக கிடைக்குதோ, எங்கே உனக்கு செங்கல் கம்மியாக கிடைக்குதோ, எல்லா இடத்தையும் தேவன் காட்டுவார். நீ நான் தான் இன்னும் காலரை நிமித்து விட்டுட்டு இருந்தால் தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உலகம் கடவுளை தேடி கொண்டிருக்கிறது. உனக்கும் எனக்கு கர்த்தர் தென்பெற்று கொண்டு இருக்கிறார். பார்க்கின்ற வேளையில் 12 வருஷமாக அந்த மகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. தேடிக்கொண்டே இருந்தால், அன்பான சகோதரனே, உனக்கு 41 வயசு ஆயிருக்கலாம், இல்லை 81 வயசு இருக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த இயேசுவை நீ தேடி கண்டுபிடிக்காவிட்டால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. உலகம் முழுவதுக்கும் நற்செய்தி அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய இயேசு என ரட்சகர். ஐயா, நற்செய்தி எங்கேயா இருக்குது? நீ 41 வயசு ஆகுது. இந்த ரெகொபெயாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு 41 வயசு ஆச்சுயா. 17 வருஷம் அரசாண்டாயா. நீ உன் தொழிலை எத்தனை வருஷம் அரசாண்டுக்கிட்டு இருக்கா? ஏன் உனக்கு என்ன தொழில் அமைய மாட்டேங்குது? ஏன் உனக்கு என்ன ஏன் 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 கேட்குறிய? ஏசு 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 வாயா, ஏசுக்கிட்ட வந்து பாருயா, ஏசுக்கிட்ட வந்து பாரு. அப்புறம் உனக்கு ஒரு கேள்வியும் இருக்காது. எல்லா கேள்விக்கும் விட இயேசுவாக இருக்கிறார். சுகமா? இயேசு விடுதலையாக இருக்கிறார். வேலைனா? இயேசு விடுதலையாக இருக்கிறார். ஃபைனான்ஸ் தட்டுப்பாடா? இயேசு விடுதலையாக இருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரெகொபெயாம் 41 வயசிலே 17 வருஷம் தான் ஆட்சி புரிய முடிந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவ ஜனமே, நீ சுகமாக வாழும்படி, என் மகனே, நீ வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, நான் வேண்டுகிறேன் என்று அங்கே 3 யோவானிலே 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏன் காலம் தள்ளிக்கொண்டே போகிறாய்? ஏன் இந்த வயதில் நீ தேடக்கூடாது? இந்த வருஷத்தில் நீ ஏன் தேடக்கூடாது? இந்த வருஷத்தை நீ எப்படி கழித்து முடித்திருக்கிறாய்? யோசனை பண்ணு. வருஷத்தினுடைய முடிவிலே வந்திருக்கிறாய்.
ஒரே எப்போ பார்த்தாலும் புலம்பலாக இருந்து கொண்டிருக்கு. ஏன் சலித்து கொண்டிருக்கிறாய்? ஏன் அழுத்து கொள்கிறாய்? ஒவ்வொரு நாளும் ரம்மியமானது. களியை சாப்பிட்றியா? சந்தோஷமாக சாப்பிடு. பைனியை குடிக்கிறியா? சந்தோஷமாக குடி. ரசம் சாப்பிட்றியா? சந்தோஷமாக சாப்பிடு. ஏன் அழுத்து கொள்கிறாய் மனுஷனே? இயேசு இருக்கிறார். இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசுவண்டை வா, நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், ரட்சிப்பை பெற்றுக்கொள். கிறிஸ்துமஸை நல்லபடியாக கொண்டாடு. புது வருஷத்தை நல்லபடியாக கொண்டாடு. 2024ஆம் ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. உனக்காக, உன் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அதனதின் காலத்திலே அதனதின் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சகோதரன் கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறார் கர்த்தாவே. அவருடைய குடிவெறியினாலே குடும்பமே நாசமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாயில ஏதாவது ஊற்றி போடுங்க தப்புனே. பெட்ரோல் ஊற்றியாவது அந்த சகோதரனை சந்திங்க தப்புனே. குடிவெறி மாறட்டு கர்த்தாவே. இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னுடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.